கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க பிள்ளைங்க உங்களை ஏத்துக்கிடுவாங்க. நிச்சயமா உங்க அன்பு உங்க பிள்ளைங்களை உங்க பக்கத்து இருப்போம். நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் போவேன். உங்க பாசத்தை புரிய வச்சுட்டு தான் போவேன். நிச்சயமா என் பிள்ளைங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்க மனசுல நான் இல்ல. என்னடா வாடா வா. பாத்தீங்களா? வாடா 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 வாடா. என் தங்கமே, என் தங்கம், ஓடியா ஓடியா பாக்கிட்ட வா. இங்க தூங்குறா, அங்கே தூங்க வேண்டியதுடா. முழிச்சு பாத்துறப்பா, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, வந்துட்டானே என்னமோ. பாத்து படிங்கப்பா. டேய், எனக்கு பாட்டுலாம் வராது. ஏ செம்பவலி, நீ தாலாட்டு. எனக்கு மட்டும் அப்படி காந்த குரல் அப்படி வந்துரும் பாருங்க. சும்மா இருங்க. பல ரகசியங்கள் இருக்கு, என்னாலதான் ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியல. யார் இந்த சார்? இந்த சாருக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு கொடுக்கணும்? அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்கற அளவுக்கு இவருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம்? மொத்த சொத்து இவர் பேர்ல இருக்குது. அப்படின்னா இவருக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப எதுக்கு இவர் இங்க வரணும்? ரேட்டல இருந்தாரு, பீகார்ல இருந்தாரு, இங்க எதுக்கு வந்தாரு? இப்ப என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே வந்துட்டாரு. ஆனா இங்க வந்து தான் யாருன்னு காட்டிக்க மாட்டேங்கிறாரு. தமிழுக்கும் தெரியாது, செம்பலிக்கும் தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இவர்தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு. இத நான் சொன்னேன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த தாத்தா சார் சொல்லவும் விட மாட்டேங்கிறாரு. எதுக்கு சொல்ல மாட்டேங்காரு? ஏன் எதுக்கு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இந்த தாத்தா சார் யாருன்னு கண்டுபிடிக்காம இருந்தேன், நான் மூளை வெடிச்சே செத்துருவேன். மீனா, உன்னை பத்த கேட்க, இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்கியா? இது தெரியாம தான் கேட்க. வாவிந்து வேலை உண்டுன்னு தானே போவேன், அதே மாதிரி இதையும் போக வேண்டியதானே? முடியலடி மீனா, முடியல. யார் இந்த தாத்தா சார்? ஒரு வேலை அடிக்கடி நம்ம மாமியாரு இந்த சாரும் மௌனமா பேசுறாங்க. எனக்கு என்ன புரியாதாங்க? நான் ஏதாவது சொல்ல போவேன், அது எக்கச்சக்கப்பா ஆகி போச்சுன்னா வேண்டாம். தப்பு தப்பாவும் யோசிக்க முடியல. ஏன்னா நம்ம மாமியார் ரொம்ப நல்லவிய. அப்படியே யோசிக்க முடியல, யோசிக்காவே இருக்க முடியல. இவருக்கு மாமியார் சொத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் சொத்துல எப்படி மாமியாருக்கு பங்கு வந்தது? ஒரே குழப்பமா இருக்குதே. அன்னைக்கு என்னன்னா கிஷோர் இவரை பார்த்து முறைச்சான். சண்டைக்கு போற மாதிரியே நின்னா. அப்போ பயவுள்ளைக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. கிஷோருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சரிசு பயவுள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா இதுதான் சரிசமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குதே. இங்கதானே எனக்கு இடிக்குது. ஆஹா, மீனை மண்டை போட்டு கசக்குதா. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா. இந்த மீன பயவுள்ளைக்கு என்ன ஆச்சுடி? ரொம்ப அமைதியா இருக்கா இன்னைக்கு. தூக்க கலப்புல இருக்காளோ என்னமோ. தூக்க கலப்புல இருக்கானா? ரொம்ப அமைதியா இருந்தியே. நான் யோசிக்கிறேன். சரி நீ யோசி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமாமா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யோசிச்சுட்டு என்கிட்ட சொல்லணும். சரி தம்பி, வாங்கிட்டு சொல்லாமலா? சரி சரி, நீங்களும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. நல்லா வாங்கி கட்டிக்கிடுங்க. என் பிள்ளைங்க என்ன ஏத்துக்கிட மாட்டாங்களா? நிச்சயமா ஏத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு உங்க நிலைமை புரியல, அதான். நான் தானே தெரியறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயதேன். இப்ப யாரோ நினைச்சு என் மேல பாசமா இருக்காங்க. இது போதும், இந்த நினைவுகளோட நான் வாழ்ந்துக்கிட்டு நான் கிளம்புறேன். கீழே பிள்ளைங்களை உங்ககிட்ட சேர்த்து வைக்காம என் ஜீவன் போவாது. நீங்க மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பாவத்தை எதுவும் செய்யல. மனசு செய்யற சாதாரண தப்பு தான் பண்ணனீங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் ஏறலாம். அந்த புண்ணியத்துக்கான பிரதிபலனை நீங்க அடைஞ்சே ஆகணும். உங்க பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் சேர்ப்பேன். அன்னைக்கிலே நம்புங்க. எனக்காக நீ இவ்வளவு நாள் பட்டது போதாதான், இனியும் போராடமா? வேண்டாம், இனியாவது உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போறேன். எனக்கு நான் போறேன். உங்களை கண்ணால பார்க்கணும்னு நினைச்சு பார்த்துட்டேன். இனி ஆயுசு அங்கேயே ஒண்ணுச்சிடட்டும். நான் கிளம்புறேன். எனக்கு இந்த வாட்டி என்னை ஏமாத்திட்டு போன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சாலும் பிறகு என்னை பார்க்கவே முடியாது. நான் இத்தனை வருஷம் உசுரோட வாழறதுக்கு காரணமும் நீங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்கன்னு தான் உங்களை பார்த்துட்டு தான் இந்த ஜீவன் போகணும்னு காத்துட்டு இருக்கேன். மறுபடியும் ஏமாத்திட்டு போயிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை உங்ககிட்ட நான் சேர்ப்பேன். நிச்சயமா நான் சேர்ப்பேன். ஐயோ அன்னைக்கிலே, இனி நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். நீ எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் தடை பண்ணினேன். போகாதீங்க போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. தப்பு பண்ணிட்டேன். இனி எதை தப்பு நான் பண்ண மாட்டேன். என் பிள்ளைங்க நான் தான் அப்பான்னு கண்டுபிடிச்சு என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் எது போக மாட்டேன். உன் பேச்ச மீறி நான் போக மாட்டேன். அன்னைக்கிலே போக மாட்டேன். இல்லைங்க, பயப்படாதீங்க. நான் உங்க கூட சேர்றது சாத்தியம் கிடையாது. ஆனா பிள்ளைங்களை உங்ககிட்ட கட்டாயமா நான் சேர்ப்பேன். எனக்கு
எனக்கு உங்க காதல் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். எப்படி முத உங்களை பார்த்து என் இறைத்துக்குள்ள நீங்க வரும்போது உங்க மேல எனக்கு எவ்வளவு காதல் இருந்ததோ அது குறையவே இல்லை, இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இன்னும் அதே காதலும் அன்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது குறையாது. முத உங்களை பார்க்கும்போது எப்படி வியந்து பார்த்தேனோ இப்பவும் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே தான் இருக்கீங்க. நீயா இந்த கோலத்துல இருக்க அன்னைக்கிலே நான் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு இளமையா இவ்வளவு அழகா இருப்ப ஏன் அன்னைக்கிலே இந்த கோலம்? நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல. நான் இப்படி இருக்க போய் தான் என் பிள்ளைங்க என்னை பார்த்து எந்த கேள்வியுமே கேட்கல. உங்களை பத்தி சொல்லணும்னு அவசியமும் எனக்கு வரல. ஒருவேளை நான் சராசரியா வாழ்ந்திருந்தா, ஆமா நீங்க பூ பொட்டோட நல்லா தானே இருக்கீங்க, ஆனா அப்பா மட்டும் எங்கம்மான்னு பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களை பத்தின சில உண்மைகள் நான் சொல்ல வேண்டியது வந்திருக்கும். அதனாலே பிள்ளைங்க உங்களை வெறுத்துருவாங்களோன்னு எனக்கு பயம். நான் இப்படி இருந்தனாலதான் பிள்ளைங்களும் சரி ஊர் உலகமும் சரி உங்களை பத்தி கேட்கல. உங்களை பத்தி தப்பா சொல்லணும் அவசியமும் எனக்கு வரல. நான் தப்பே சொல்லட்டா கூட இந்த உலகம் தப்பா தான் சொல்ல வச்சிருக்கும். அது பிள்ளைங்க மனசுல ஆறாத வடுவா இருந்திருக்குன்னு தான் நான் எதையுமே காட்டிக்கல. எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ செஞ்ச தியாகத்துக்கு ஈடே இல்லை. பிள்ளைங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளைல நடந்த கொடுமை தான் ஞாபகத்துல இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகத்துல இல்லை. அதனால சீக்கிரம் உங்களை மன்னிச்சிருவாங்க, மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அன்னைக்கு பிள்ளைங்க மன்னிக்கிறது இருக்கட்டும், நீ என்ன மன்னிச்சிட்டியா? சொல்ல அன்னைக்கு, நீ என்ன மன்னிச்சிட்டியா? நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சாதானுங்க மன்னிக்கணும். நான் அதை தப்பாவே நினைக்கலையே. சந்தர்ப்பமும் சூழ்நிலை உங்களை தப்பு பண்ண வச்சது எனக்கு எந்த ஒரே ஒரு வருத்தம் தான். என்னையும் என் காதலையும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. உங்க கூட ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்காம போயிடுச்சு. அது ஒண்ணுதான் வலிக்குது, மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லைங்க. வாழணும்னு ஆசைப்பட்டேன், வாழல, அதுதான் வலியா இருக்குது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் பாத்தியா? எவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்கேன் பாத்தியா? என்னமோ 20 வருஷம் நான் தான் தண்டனை அனுபவிச்சேன்னு நினைச்சேன். இல்ல, உனக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டு போயிருக்க. எவ்வளவு கனவோடு ஆசையோடு என் கூட வாழ்க்கை தொடங்கியிருப்ப, அதெல்லாம் சுக்கு நூறா நோக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னு. நீ இழந்தது தானே. நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உங்களை முத நீ பார்க்க வரும்போது நீங்க இன்னொரு பொண்ணு கூட இருந்ததை பார்த்த உடனே பாதி செத்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்க இன்னும் சிராமனா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு. பேத்தி சொன்னா அவளை உங்க ரூமுக்குள்ள கூட நீங்க சேர்த்துக்கவே இல்லைன்னு. எத்தனைவே சதி செஞ்சாலும் ஏன் இடத்த வேற ஒத்திக்கு நீங்க விட்டு கொடுக்கல. ஏன் இடம் எப்போ உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 20 வருஷம் தனியா வாழ்ந்தாலும் எனக்கான இடத்த நீங்க வேற யாருக்கும் விட்டு கொடுக்கல. அது தெரிஞ்ச உடனே எனக்கு போன இளமெல்லாம் திரும்ப வந்த மாதிரி இருந்தது. உங்களை பார்த்து நன்றி சொல்ல நினைச்சேன். இந்த 20 வருஷமா நான் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், என் இடத்த வேற யாருக்காவது விட்டு கொடுத்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். அது ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருந்தது. ஆனா அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் காதல் உண்மை, நம்ம காதல் உண்மை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? காலம் நம்மளை பிரிச்சுது, ஆனா காதல் இருந்துகிட்டு தானே இருக்குது. இது போதும் எனக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? உங்க குழந்தைங்களை உங்க கூட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. நிச்சயமா நான் சேர்ப்பேன். அன்னைக்கிலே என்ன மன்னிச்சிரு. ஒன்னு புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன். என் மேல இவ்வளவு பாசம் வச்ச உடனே நான் வெறுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு அன்னைக்கிலே. உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது என் உசுறு பிரியணும். நான் யாரும் நீ யார்ட்டும் சொல்ல வேண்டாம், நானும் நீ யாருன்னு காட்டிக்க மாட்டேன். ஆனா காலம் முழுக்க இனி நான் உசுரோட வாழ்ற காலம் வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீ அருகில் இருக்கணும். அது போதும் எனக்கு. நீ என் பக்கத்திலே அன்னைக்கிலே, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணும், நான் இழந்த காலத்தெல்லாம் மீட்டெடுக்கணும். பிளீஸ். இழந்ததை என்னைக்கும் மீட்டெடுக்க முடியாது. கடவுள் மனுஷனை இணைச்சான்னா பிரியக்கூடாது. நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க. கடவுள் இணைக்கிறத மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சூழ்ச்சி வஞ்சகத்தினால நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம். ஆனா கடவுள் இணைச்சது பிரிக்க முடியாதுன்னு கடவுள் நிரூபிச்சு காட்டிட்டாரு. எத்தனைவே சதி செஞ்சு இத்தனை வருஷம் பிரிச்சு வச்சாலும் காலம் நம்மள ஒண்ணு சேர்க்கும். நானும் யாரும் நீங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்களும் நான் யாருன்னு சொல்ல வேண்டாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மீதி காலத்தை கழிச்சிடலாம். நானும் ஆசைப்பட்டது உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான். என் அறிவு கண்ணை திறந்தவர், எனக்கு அழகான வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. என் ஆசையை நிறைவேறிச்சு, இது போதும் எனக்கு. அன்னைக்கிலே இவ்வளவு நல்லவளை நான் இழந்துட்டேன். உனக்கு எதுக்கு என் மேல இவ்வளவு பாசம்? இந்த பாசத்துக்கு நான் தகுதியானவனே கிடையாது.
இவ்வளவு பாசம் வச்ச உன்னை நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேனே. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாதான் நான் அங்கிருந்து வந்திருக்கேன். நீ இழந்தது, நீ இழந்த சொத்து எல்லாத்தையும் நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். நீ பழைய அன்னக்கிளியா மீண்டு வரணும். உன்னை பழைய அன்னக்கிளியா நான் பார்க்கணும்னா நான் திரும்பி வந்திருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ மாறு. நான் எதுக்கெல்லாம் தடை போட்டேனோ அதெல்லாம் நீ மீண்டும் சாதிச்சு காட்டணும். உன் கட்டுரைய விடாம படிப்ப, படிச்சுக்கிட்டே இருப்ப. திரும்ப நீ உன் கட்டுரையை எழுதணும். நீ புது சரித்திரம் படைக்கணும் அன்னக்கிளி. ஏங்க சரிசு ஹாஸ்டல்ல படிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்குங்க ஹாஸ்டலுக்கு போனீங்க? அதான் உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் இருந்தாவல. அதானே நீங்க எதுக்கு ஹாஸ்டலுக்கு போனீங்க? அவரு ஏதாவது வாழ்த்தனம் பண்ணியிருப்பாதா இருக்கும். அட நீங்க வேற வாழ்த்தனம் பண்றீங்களா? ஹாஸ்டல்ல படிக்காவ அப்ப எதுக்கு நீங்க போனீங்க? நிச்சயமா இவர் ஏதாவது வில்லங்கமா தான் பண்ணிருப்பாரு. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க ஏதாவது வில்லங்கமா பண்ணிருக்கீங்க. உண்மைதான். என்னங்க சொல்லுதிய? பெருசாலாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்னதா லவ் பண்ணேன். அது ஜம்பலிக்கு நெஞ்சே வலிச்சிருமே. என்னங்க சொல்லுதாங்க? ஏங்க சும்மா தானே சொல்றீங்க, என்ன வெறுப்பத்தி பார்க்கணும் தானே சொல்லுவீங்க. எங்க ஐ லவ் எங்க, அதுக்காக இப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஏ சத்தியமா லவ் தான். உண்மைதான், அவன் சொல்றதே உண்மைதான். எங்க லைட்டா நெஞ்சு வலிக்கு, உண்மை சொல்லுங்க. நீங்க லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டியா? எனக்கு தெரியும், சும்மா என்ன ஏமாத்துறதுக்கு தானே. ஏடி ஜம்பலி, இனி போகாத அவளுக்கு. அதுக்குத்தான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். பரவாயில்ல சொல்லுங்க, யாரவா? அது ஒண்ணு இல்ல. பாத்தியா தமிழே, அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லையா? அத்தடி முதல் காதல் மறக்காதுன்னு சொல்வாவல. அவனை ஏத்தி விட அது தெரியாம நீ அழுதுட்டு இருக்க. எனக்கும் தெரியும், முதல் காதல் மறக்காதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, உனக்கு சமுத்திரக்கடி மாதிரியே அவளுக்கு யாரோ இருந்திருக்காவ. கடுப்பேத்துறால. அந்த பேர் கட்ட மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி, இனிமேல் அந்த பேர் சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். நீங்க எதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தீனே சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, எல்லாத்துக்கும் தான் தெரியுமா என் குடும்பத்தை பத்தி. அச்சாரம் அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டாங்க. நான் சின்ன வயசுலயே கொஞ்சம் துடுதுன்னா வருவேன். எங்க வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால எங்க அப்பாக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. என்ன விரட்டி விரட்டி அடிப்பாரு. எனக்கு அடிக்க இன்னும் அதே மாதிரி தான் பண்ணு தோணுச்சே தவிர அவர் சொன்ன மாதிரி நடக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. இன்னொன்னு, எனக்கு மத்த எது மேலேயுமே நம்பிக்கை வரல. சொல்லப்போனா கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஓ, காதலிக்கிற வரைக்கும். இல்ல நீங்க எல்லாமே இருக்கல. சேட்டை பண்ணுவேன். வீட்டுல ஏதாவது பூஜை கஜை நடந்தா எதுலையும் கலந்துக்க மாட்டேன். எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு இல்ல. இன்னொன்னு, என் அப்பா எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். படிப்பு படிப்பு படிப்பு. அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு புரியல. எல்லா பசங்களும் மாதிரி எனக்கும் ரோட்டு பேர்ல ஆடணும் வைக்கணும் எல்லாம் ஆசை இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் எங்க அப்பா தடைப்படுவாரு. ஓ, அதான் உங்க பையனை ஊரெல்லாம் சுத்த விடுதீல. களவும் கற்று மாறன்னு சும்மாவா சொன்னாங்க? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. புத சொல்ல போனா ஒரு காரியத்துல நம்ம பட்டு அனுபவப்பட்டாதான் திரும்ப அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம். செய்யாதங்கிறத விட அவனை செஞ்சு பார்த்து அதுக்கு தண்டனை கிடைச்சு வருவான் பாரு, அதுக்கப்புறம் அந்த தப்பை செய்ய மாட்டான். அதான் என் பையனை கூட சும்மா கொஞ்சம் ஃப்ரீயா விடுவேன். அவனா பட்டு வந்தாதான் அந்த திருப்ப திரும்ப செய்ய மாட்டான்னு. எங்க அப்பா என்ன எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அதெல்லாம் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. அப்பா எதெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் நான் வெறுத்தேன். அது போக என் தங்கச்சி மாற என் அப்பா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. கேப்ப ஏன்பான்னு, என்னடா நாத்திகம் பேசுதியா அப்படி இப்படின்னு அதுக்கும் போட்டு அடிப்பாரு. தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன் கூட எங்க அப்பாவுக்கு புரியல. அப்பமா அவர் கோபத்தையும் வெளியே தீர்த்துக்கிறதுக்காக என்ன அடிப்பாரு. கோபம் வெறியா வரும் எனக்கு. அவர் தான் பாதி கோபத்தை எனக்கு உண்டாக்குனாரு. அப்படி கோபத்தை ஏத்தி என்ன முரடனாவே ஆக்குனாரு. காலம் கடந்துச்சு. 8th முடிச்சு 9th போனேன், 10th போனேன். நான் கொஞ்சம் பெரிய கான்வென்ட்ல தான் படிச்சேன். அப்போ எங்க ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு வந்தா. ஓ, அழகா இருந்தாலும் அழகா இருந்தா. ஒருவேளை அவளதான் இருக்குமோ? புரியட்டி பாரக்கி அந்த சர்மிளாவதான் மட்டும் இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டா 2 பேரும். அவ எவான்னு எனக்கு தெரியும். இது தாயி சொல்லிருந்த அந்தா அவளை எனக்கு பிடிச்சது. அவ கொஞ்சம் துரு துருன்னு பேசுவா. கிளாஸ்லயே கொஞ்சம் போல்டா இருப்பா. அவ கண்ணு முண்ட கண்ணு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. நான் கொஞ்சம் ரத்தனை பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்பவும் டீச்சர் அடி வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தேன். அவளுக்கு என்ன பார்த்து பிடிச்சிருக்கு. பிடிச்சது 2 இருக்குமா பிடிச்சது. சொல்லுங்க. அதே எங்க பிரின்சிபல் எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாரு. ஓ, கையங்களமா மாட்டிருக்கியா? ஆமாமா. அது அந்த வயசுல வரக்கூடிய சாதாரண ஒரு ஃபீலிங் கூட என் அப்பாக்கு அது புரியல. எல்லாரும் முன்னாடி மோட்டை அடிக்க மாதிரி நடிச்சாரு. அசிங்கமா போச்சு எனக்கு. அது தானா வந்த ஒரு ஆசை. அது அந்த வயசுல வரக்கூடிய ஒரு ஃபீலிங். அது கூட புரிஞ்சுக்காத ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறத விட அவர் வெறுக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு அன்னில இருந்து அவரை விருத்த. எப்படி கோத்த தீக்கணும்னு எனக்கு தெரியல. நான் விரும்பின பிள்ளை வீட்டுல போய் கல்ல கொண்டு எரிஞ்சேன். உங்க வீட்டுல தானே கல்ல கொண்டு எறியணும். அந்த பிள்ளை வீட்டுல எதுக்கு எரிஞ்சியா? அப்பதானே எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வரும். அதுக்காக. என்ன கிரிமினல் இருக்கு? அதே மாதிரி அவங்க வீட்லயும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க வீட்டுல இருந்து எங்க அப்பாட்ட சண்டை போட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அவங்க வீட்லயும் எங்க வீட்லயும் அடிப்படி எல்லாம் போட்டாங்க. அந்த பிள்ளைய எண்ணி வச்சு ஊரே பேசினாங்க. ஆனா அப்பெல்லாம் எனக்கு காதலே இல்ல. சும்மா பேசினா அது ஒரு விதமா முடிஞ்சு போச்சு. காதல் இல்லையா? காதலே வரல. அவ்வளவு சண்டைக்கு அப்புறமும் எங்க அப்பா விருப்பத்தை நினைச்சு நான் அந்த பிள்ளைட்டு வாசலையே போய் நின்னேன். அதான் ஊர் ஃபுல்லா பரவிடுமே.
இன்னாருட்டு பையன் அந்த பிளேட் வாசலையே கடையா கிடக்கான்னு ஊர் ஃபுல்லா பரவிச்சு. அது எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அவளை பிடிக்கல. ஆஹா, அவ மூஞ்செல்லாம் பார்க்கணும் எனக்கு தோணவே தோணாது. அப்ப இதுக்கு அவ வீட்டு வாசலே போய் நின்னீங்க? அப்பதான் ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுவாங்க. ஐயா உள்ள அந்த பிள்ளை பேருல சேர்த்து நான் அடிச்சிருக்கு. அதை மட்டும் விடாம வந்து பழி வாங்கியிருக்கா. இப்பதானே புரியுது அவன் மேல நம்ம அநியாயமா சந்தேகப்பட்டுட்டோமே. பாரு. சரி அப்புறம் என்ன, தினமும் எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருந்தது. நான் 11th போய் சேர்ந்தேன். சரி அவ வந்து சேர்ந்தாளா? அவள வேற ஸ்கூல்ல தான் அவ அப்பா போட்டாவ. சரி நான் அவன் வீட்டு வாசலே போய் நின்னுட்டு இருந்தோம்ல. அதனால தாங்க சொல்ல வருவது என்ன, அவளுக்கு லவ் வந்துட்டா? ஆமா, தமிழ் எவ்வளவு கூலா சொல்றது பத்தியா? பயம் இல்ல. வேற ஸ்கூலுக்கு போனவா என் மேல காது இல்ல, எங்க ஸ்கூல்லே வந்து சேர்ந்தா. சரி அன்னைக்கு சிரிக்கும் போது என்ன அழகா இருக்கு. அவ அன்னைக்கு சிரிக்கும் போதும் இதே மாதிரிதான் அவ குரல் கிச்சு கிச்சுன்னு கேட்கும். இப்பவும் அதே மாதிரிதான். இப்ப இதே மாதிரி சிரிக்கும் போதுதான் என் தங்கச்சி அக்காக்கெல்லாம் எரிச்சல் வந்தது. இவ சிரிப்பு மேல அவங்களுக்கு பொறாம வந்திருக்கு. இது கூட எனக்கு புரியாம இருந்திருக்க. இந்த பொண்ணுக்கு இவகிட்ட நான் பறிச்சிருக்கேனே. அழகா சிரிக்க அந்த கிளி. அழகா சிரிக்கன்னு சொன்னேன்.